அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சுகாதாரத்துறையில் நிலவும் பிரச்சினைகள் களையப்படும் என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் ப. சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை இருண்ட துறையாக செயல்படுவதாகவும், சிசு மற்றும் தாய் சேய் இறப்பு விகிதத்தை வைத்து இந்திய அளவில் சுகாதாரத்துறை செயல்பாடுகள் குறித்து கணக்கிடப்படுவதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சுகாதாரத்துறை இருண்ட துறையாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா சமீபத்தில் மருத்துவர்கள் எல்லாம் ரொம்ப குறைபட்டு சொன்னாங்க. ரெண்டு விஷயம். ஒன்று ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட், சிசு அந்த இறப்பு சதவிகிதம். எம்எம்ஆர் மெட்டர்னல் மார்டலிட்டி ரேட், தாய்சே இறப்பு விகிதம். இது ரெண்டும் முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். நம்ம நாடு சுகாதாரத்தில் எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர். சரியான மருத்துவர் மகப்பேறு துறையில் இல்லைன்னா இந்த எம்எம்ஆர் ரேட்டு என்னாகும், கூடிரும் இல்லையா. தாய் இறப்பு, அந்த பிரசவத்தில் தாயோட இறப்பு சதவீதம் கூடிரும், அந்த சிசுவுடைய இறப்பு சதவீதம் கூடிரும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்கிறாங்க. இதுதான். ஆனால் சுகாதார அமைச்சர் மாசு என்ன சொல்கிறாரு, அரசு மருத்துவமனைகளை இன்றைக்கி 3 மடங்கு அதிகம் நோயாளிகள் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறார். அப்போ 3 மடங்கு பேஷண்ட் அதிகரிக்கிறாங்கன்னா அப்போ மருத்துவர் அதிகரிக்கணும்ல. இவங்க இருக்கக்கூடிய போஸ்டிங்கை போஸ்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு 1-2 போஸ்ட்டை மட்டும் எடுக்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு மருத்துவத்துறையில் ஊழல். எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி சாமானிய மக்களுக்கான அடித்தட்டு பிரச்சனைகள் உறுதியாக தீர்க்கப்படும்.